ஹே ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் முயற்சி செய்யுங்க. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு 2 போனிடெயில் ட்ரிக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து ஹை போனிடெயில் தான். ஸோ அது வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து போடலாம், அதுவும் இல்லாமல் மண்டெல்லாம் நிறைய பேருக்கு நல்லா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வந்து போனிடெயில் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட முடி எல்லாத்தையும் தலைகீழ இப்படி கவுந்துருங்க. ஓகேயா, கவுத்துட்டு ஃபுல்லாக வந்து சிக்கு எதனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா இப்படி எடுத்துகிட்டு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட போனிடெயில் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நான் கை பிடிச்சிருக்கேன் இல்லையா, அதை விட கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வந்து நம்ம வந்து பேண்ட் போட்டு டைப் பண்ண போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக பொறுமை வேணும் இந்த இடத்துல. நீங்கள் கொஞ்சம் தலைமுடியை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பி வந்து அகைன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா முடியை பிடிச்சிட்டு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவுமே வந்து அழகாக தான் இருக்கும். ஸோ அகைன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, 2 சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கா, முடி வந்து கரெக்டாக சீவிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் எதாவது வச்சுட்டு எந்த சைடு சேவ் போகிறீங்களோ அந்த சைடு சாஞ்சிக்கோங்க. அப்போ முடி வந்து கையில் பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாஞ்சிட்டு நம்ம இப்படி சீவிக்கலாம். ஸோ இந்த சைடு சாயும்போது கையில் இந்த சைடு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இந்த பக்கம் சீவிக்கலாம், ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ ஒன்ஸ் வந்து ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட பேண்ட் வந்து போட்டு முடிச்சிடலாம். ஸோ பேண்ட் போடும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கீங்களோ அந்த டைரெக்ஷனில் இப்படி கவுந்துக்கிட்டிங்களா, அப்படி தானே நம்ம பேண்ட் வந்து முடி வந்து எடுத்தோம். ஸோ அதே சைடே வந்து நம்மளோட பேண்டையும் போட்டு இந்த மாதிரி டைட்டாக பண்ணிக்கலாம். ஸோ லூஸாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹை போனிடெயில் போடுறது வந்து நல்லாவே இருக்காது. ஸோ வந்து டைட்டாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 90% வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்படியே எங்களுக்கு விட்டுறணும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுறலாம். உங்களோட தலையோட ஷேப்பை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்கணும் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால் வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் செய்ய போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக முடியை வந்து உள்ளேருந்து லைட்டாக வந்து வெளியே எடுத்து இந்த மாதிரி விடணும். நீங்கள் அந்த மாதிரி டைட்டாக நீங்கள் பேண்டு போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணும்போது அது அழகாக தெரியும். நீங்கள் லூஸாக பேண்ட் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஹை போனிடெயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து லூஸ் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. டைட்டாக போட்டிருந்தீங்கன்னா இப்படி முன்னாடி இழுத்து விட்டிங்கன்னா அது அழகாக ஒரு பஃப் மாதிரி க்ரியேட் ஆகிடும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ முன்னாடி எதனா நீங்கள் ஹேர் வந்து விடணும் அப்படின்னாலும் விட்டுக்கலாம். ஸோ பின்னாடி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் துண்டு முடி வந்து எனக்கு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி துண்டு முடிலாம் இருக்குது. நான் அதை வந்து ஒரு ஹேர் பின் வச்சு கவர் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட குஷி கிளிப் இருக்குனாலும் வச்சுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் பின்னாடி முடி போடும்போது அது வந்து தெரியாது, உள்ளே போயிடும். அதனால் பின் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பராக க்யூட்டாக இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த நெக்ஸ்ட்டு போனிடெயில் பார்த்திங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் க்யூட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், எதுவுமே கிடையாது. நல்லா தலை சீவிட்டு கீழே நான் லோ போனிடெயில் வந்து போடுறேன். ஓகேயா? லோ போனிடெயில் போட்டு அங்கேருந்து நான் ஹேர் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது. சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காமிக்கிறேன். முன்னாடி வந்து லைட்டாக வந்து கை வச்சு கொஞ்சம் முடியை இழுத்து முன்னாடி விடணும்.
நான் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு முன்னாடி இந்த மாரி முடிய முன்னாடி, பின்னாடி, முன்னாடி, பின்னாடி இழுத்துட்டு விடணும். ஓகேயா? விட்டோனே கொஞ்சம் முடி வந்து வெளிய வந்துரும். சப்போஸ் நீங்க ஹேர் கட் பண்ணாம இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வராது. இந்த மாரி முன்னாடி ஷார்ட் ஹேர்ஸ் வந்து நீங்க கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து வந்துரும். ஸோ லோ போனிடெயில் போட்டிருக்கதால போனிடெயில் வந்து ரொம்ப டைட்டாவும் இருக்காது. ஸோ ஈஸியா வந்து உங்களுக்கு வெளிய வந்துரும். ஓகேயா? ஸோ இந்த மாரி மெஷி பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் முன்னாடி மட்டும் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டா செம்ம க்யூட்டா இருக்கும். அதுக்கப்புறமா பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கரெக்ட்டா அந்த கை வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல டைட்டா ஒரு பின் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஃப்ளாட் கிளிப்ஸ் அந்த மாரி இருந்துச்சுன்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல டைட்டா பண்ணணும். ஸோ மேல தெரியிற மாரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்படி வேணும்னா நம்ம உள்ள வந்து பின் பண்ணிக்கலாம். எதுக்காக அந்த இடத்துல பின் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்க முடி வந்து நம்ம முன்னாடி இப்படி இழுத்து விட்டுருக்கோம் இல்லையா இஷ்டத்துக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கீழ டைட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ ஃபஸ்ட்டு நீங்க வெறுமனே போனிடெயில் போடுறதுக்கும், மெஷி பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி இருக்கு நம்மளோட போனிடெயில் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கே வந்து வித்தியாசம் நல்லாவே தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த 2 ட்ரிக்ஸும் உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.